களே, உங்கள் வீட்டின் கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் உங்கள் இதயத்தின் கதவு எனக்காக திறந்திருக்கிறது. இன்று நான் உங்கள் குடும்பத்தின் நடுவில் நிற்கிறேன். உங்களுக்குள் இருந்த எல்லா குழப்பங்களையும், மனக்கசப்புகளையும், பேசாத வேதனைகளையும் நான் அறிவேன். நீங்கள் ஒவ்வொருவரும் அமைதிக்காக இயங்குகிறீர்கள். ஆனால் வார்த்தைகள் காயப்படுத்திவிட்டது. மௌனம் தூரத்தை உருவாக்கிவிட்டது. புரியாமை சுவர்களை கட்டிவிட்டது. ஆனால் இப்போது நான் சொல்கிறேன், அந்த சுவர்கள் இடிந்துவிடும். உங்கள் வீட்டில் சமாதானம் ஓடிக்கொண்டு வர நான் கட்டளையிடுகிறேன். கணவன் மனைவிக்குள் இருந்து குளிர்ச்சி கரைந்து போகட்டும். பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்குள் இருந்த தூரம் நீங்கட்டும். சகோதர சகோதரிகளுக்குள் இருந்த போட்டி, பொறாமை, குற்றச்சாட்டு அனைத்தும் வேரோடு அறுந்து போகட்டும். நான் சமாதானத்தின் தேவன். என் சமாதானம் உலகம் கொடுக்கும் சமாதானம் அல்ல, அது சூழ்நிலை மாறினாலே மாறிவிடும் ஒன்று அல்ல, அது உங்கள் வீட்டின் அடித்தளமாக நிலைத்து நிற்கும் சமாதானம். இந்த வீட்டில் இனி கூச்சல் இல்லை. இந்த வீட்டில் இனி கண்ணீர் இல்லை. இந்த வீட்டில் இனி யார் சரி என்ற கேள்வி இல்லை. நாம் ஒன்றாக என்ற உணர்வு மட்டும் இருக்கும். உங்கள் வீட்டின் சுவர்களில் என் சமாதானத்தை பூசுகிறேன். உங்கள் உணவு மேசையில் என் அன்பை பரப்புகிறேன். உங்கள் படுக்கையறையில் ஓய்வும் அமைதியும் நிரப்புகிறேன். உங்கள் குழந்தைகளின் இதயத்தில் மரியாதை விதைக்கிறேன். நீங்கள் இழந்த நம்பிக்கை மீண்டும் பிறக்கிறது. நீங்கள் பேசாத வார்த்தைகள் இப்போது அன்பாக வெளிப்படும். மன்னிப்பு உங்கள் வீட்டின் புதிய மொழியாகும். ஒரு குடும்பம் உடையும் போது நான் துக்கப்படுகிறேன். ஒரு குடும்பம் ஒன்றாக நிற்கும்போது நான் மகிழ்கிறேன். இன்று உங்கள் குடும்பத்தை நான் என் கரங்களில் தூக்கி நிறுத்துகிறேன். உங்கள் வீட்டில் இருந்த சாப வார்த்தைகள் ஆசீர்வாத வார்த்தைகளாக மாறட்டும். உங்கள் வீட்டில் இருந்த பயம் விசுவாசமாக மாறட்டும். உங்கள் வீட்டில் இருந்த குறை சொல்லுதல் நன்றி சொல்லுதலாக மாறட்டும். இனி உங்கள் வீடு போர்க்களம் அல்ல, ஜெபக்கூடம். இனி உங்கள் வீடு கண்ணீர் வீடு அல்ல, சாட்சி வீடு. இனி உங்கள் வீடு இருள் இல்லம் அல்ல, ஒளி